ஹே காய்ஸ், வெல்கம் டு நாடோடிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ரூல்ஸ் ஃபார் மென் டு பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் நல்லா தெரிவிங்க. லைக் ஹீ இஸ் குட், ஹீ இஸ் லுக்கிங் குட், அவங்க பிஹேவ் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ லுக் பெட்டர். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ஷேக் எ ஹேண்ட் சிட்டிங் டவுன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். யாராவது ஒரு ஜூனியர் வராங்க, இல்லை வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியானவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்துட்டே வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து நீங்கள் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் உங்களுக்கான மரியாதையும் அதில் இருக்காது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம ஷேக் ஹேண்ட் கொடுக்கும்போது எழுந்து மரியாதை கொடுக்கறது தான் நல்லது. லைக் வந்து அப்போ தான் நம்ம ஒரு பாசிட்டிவாக தெரியும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு திமிர் பிடிச்சவங்க மாதிரி தெரியும் எல்லாருக்கும் முன்னாடியும். ஸோ யாருக்கு வந்து ஷேக் ஹேண்ட் கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன பொசிஷனில் இருந்தாலும் சரி, எழுந்து நின்று அவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணணும். அதுதான் உங்களை வந்து தூக்கி காட்டும். நெக்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெவர் கோ ப்ரோக் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். என்ன சொல்ல வரோன்னா, லைக் யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு நல்ல பேர் வரும்போது நீங்கள் எங்கேயோ போகிறீங்க. அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. உங்களோட வளர்ச்சியே அதில் தடப்படும். ஸோ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, ஆல்வேஸ் ஹேவ் ஏ ஆம்பிஷன் டு பி பெட்டர். ஸோ நம்ம பெட்டராக இருக்கணும்னா நம்மளோட ஆம்பிஷன் இருக்கணும். லைக் வந்து நான் நாளைக்கு முன்னேறணும், ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நான் மேலே போகணுன்னு தான் நினைக்கணும். அந்த மாதிரி ஆம்பிஷன் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குள்ள க்ரோ ஆக முடியும். ஸோ இல்லை இருக்கிறதே போதும், இப்படியே போனால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே தான் போவீங்க. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் ஏ ஆம்பிஷன் டு பி பெட்டர் டே பை டே. நெக்ஸ்ட் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் ஹூ இஸ் பிஹைண்ட் யூ அண்ட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹூ இஸ் பிசைட் யூ. ஸோ உங்களுக்காக வந்து உங்கள் பின்னாடி இருந்து லைக் உங்களுக்காக சப்போர்ட் பண்ண உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இதுனா நீங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள விட்டுவே கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களோட கொலீக்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் இருந்தாலும் லைக் அவங்களுக்கு வந்து இங்கே ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கூடவே இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் ஹெல்ப் யூ டு க்ரோ. நெக்ஸ்ட் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, டேக் 1 or 2 seconds or 3-4 seconds கேப் எடுத்துக்கோங்க பேசுகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஒரு கொஷின் நம்மளை கேட்குறாங்கன்னா இமீடியட்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோன்னா லைக் ஆன் த ஃப்ளோவில் ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவோம், ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். லைக் ஒருத்தர் கேட்குறாங்கன்னா சடனாக அந்த எமோஷனில் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிவிடுவீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஒரு 2-3 seconds பாஸ் எடுத்துக்கோங்க, யோசிச்சுட்டு பொறுமையாக அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரிப்ளை பெட்டராக இருக்கும். ஸோ இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். நெக்ஸ்ட் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, டோன்ட் பெக் ஃபார் ரிலேஷன்ஷிப். ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் போய் தொங்கிட்டு இருக்கக்கூடாது. லைக் ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்கலன்னா அவங்கள விட்டுட்டு வந்துடணும். ஏன்னா பிடிக்காதவங்ககிட்ட போய் தொங்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இல் வேஸ்ட் யுவர் டைம், உங்கள் இமேஜையும் அது ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ டோன்ட் பெக் ஃபார் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் 4 times a week. நீங்கள் வந்து வீக்லி ஒரு 4 days நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருப்பீங்க, மென்டலாகவும் நல்லா ஃபிட்டாக இருப்பீங்க. ஸோ ஒர்க் அவுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் நாட் இன்வைட்டட் டோன்ட் ஆஸ்க் டு கோ. அதாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தாக இருக்கட்டும், உங்களுக்கு இன்விடேஷன் வரலைன்னா நீங்கள் அதுக்கு போகவே கூடாது. ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்பெக்ட் இருக்காது. ஏன்னா உங்களை இன்வைட்டே பண்ணல, ஏன் நீங்கள் போகணும்? ஸோ இஃப் யூ ஆர் நாட் இன்வைட்டட் டோன்ட் கோ. நெக்ஸ்ட் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, ட்ரெஸ் வெல் நோ மேட்டர் வாட்ஸ் த அக்கேஷன். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, நீங்கள் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தானே கேஷுவலாக போகலான்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி எந்த சின்ன வேலைக்கு போனாலுமே ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் நல்லாவும் தெரிவிங்க. ஸோ வாட் எவர் த அக்கேஷன், ட்ரெஸ் ப்ராப்பர்லி. த லாஸ்ட் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, யாராவது நம்மக்கிட்ட பேசும்போது அவங்க பேசுகிறத கவனிக்கணும். அதே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். லைக் தலையாட்டுறதோ, லைக் நம்ம ஹெட்டை ஷேக் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயத்த பண்ணால் தான் நம்ம ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்னு நினைப்பாங்க. ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் ஐ கான்டாக்ட் கொடுக்கணும். யாராவது நம்ம பேசுகிறாங்கன்னா ப்ராப்பர் ஐ கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து லைக் நம்ம வந்து அவங்கள சொல்கிறத கவனிக்கிறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்னு நினைப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்ம ப்ராப்பர் லிசனர், அவங்க சொல்கிறத கவனிக்கிறோம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தாங்க ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், டெஃபினெட்லி யூ வில் லுக் எ பெட்டர் மேன். நீங்கள் வந்து அதே மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க, லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீங்க.
வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பாய் ஃப்ரம் நார்டிஸ்.